உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளத இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். ஆதிக்கமான ஆளுமை சக்தி படைத்தவரும் என்று முதன்மையாக வளவரும் ராஜரீகம் கொண்டவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் என்று பேரரசராய் வளவரும் ராஜயோக குடும்பத்தில் பிறந்தவரும் கடமையை கண்ணியமாய் கச்சிதமாய் செயலில் முடித்து காட்டு அரசு விருதுக்கு சொந்தக்கார வளவரும் அரச குடும்பத்தில் பிறந்த அரச குடும்பத்துக்கு தகுதியான சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பிரியமான சகோதர சகோதரருடைய கடந்த 5 வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி வந்த நடிகை தேய்பிறை சந்திரனை போல் இருந்தீங்க. ஆனால் வரும் சித்திரை திங்கள் 1 வார காலமாக உங்கள் வாழ்க்கையை ஒய்யாரமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறீங்க, வளம் வர போறீங்க. ஏனெனில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஒளியின் நாயகன் அல்லவா. அவர் சித்திரை 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியை அதி உச்சம் அடைந்து விட்டார். ராசிநாதன் உச்சம் அடைவது ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளையும் ஏன் பணக்கார யோகத்தை தரும். அதனுடன் புதன் பகவானும் இணைந்திருப்பது புதாத்தி யோகத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் 200% மிகவும் தீவிரமாகி செயல்பட போறீங்க. இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாய் வரப்போறீங்க. சித்திரை மாதம் பிறந்ததம்மாம் சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பத்திரமாத்து தங்கம் அம்மா நீங்கள் பைங்கிளி போல் வளம் வரப்போறீங்க. சித்திரை மாதம் கொண்டாட்டம் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு பைங்கிளி போல் வளம் வரும். ராஜயோ ராஜாபாய் நீங்கள் மின்ன போறீங்க, ஜொலிக்க போறீங்க. முதல் தரமாக ராஜயோகத்தை உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானே சித்திரை 1 முதல் ஆரம்பித்து 6 நாட்களாக ஆராய் பெறக்கூடிய ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரர்களே, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பாட்டு பாடி சந்தோஷமாய் நீங்கள் ஆடி கழிக்கடைய போவதற்கு நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது, இதை யாரும் மாற்ற முடியாது. அந்த வரையில் உங்கள் நவக்கிரக நாயகன் ஒளியின் நாயகன் உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணியத்து காலபுருஷனுக்கு அழிந்தக்கூடிய சூரிய பகவான் அதி உச்சம் அடைந்தால் சித்தரிலிருந்து நீங்கள் தேரோட்டமாய் ஏன் ராஜரீகமாக வந்து கொண்டிருக்கிற ராஜயோகங்களை இந்த சூரிய பகவானே முதல் தரமாக உங்களுக்கு கொடுத்து ஆளுயர மாலைக்கு சொந்தக்கார ஆக்கப் போகின்றார். அந்த வகையில் நீங்கள் நிதர்சனமாக ராஜயோகத்தை பெற்றுக்கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மாற்ற முடியாது, இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் முதல் தரமான ராஜயோகத்தை சிம்மராசிக்கு சூரிய பகவான் தந்து கொண்ட ஏனெனில் காலபுருஷனுக்கு முதல் தரமான ராஜயோகமான ராசிகளில் சூரியன் சிம்மம் 1. ஏனெனில் இது நெருப்பு ராசி, ஸ்திர ராசி, ஒளி ராசி. இந்த ஒரு ராசியில் இருந்தால் உலகமே சூரியன் இல்லை என்றால் உலகம் இல்லை. சிம்ம ராசியினர் இல்லை என்றால் உலகத்தில் ஆதாரம் இல்லை, சேதாரம் தான் மிஞ்சும். அந்த வகையில் ஸ்ரீ 18 சித்திர அதியோக சித்திரான ஸ்ரீ ராமதேவர் அவதாரம் செய்த ராசியும் சக்தி தேவி உமையவள் அம்பாள் சமயபதர்த்தா அருளாசி பெற்ற மகம் நட்சத்திரமும் ஆண்டாள் தேவி அருளாசி பெற்ற
பூரம் நட்சத்திரம் அவதார சிம்மராசி உயிர்த்த மாணிக்கங்களுக்கு இனிமே இந்த வாழ்க்கையே இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு திண்டாட்டங்கள் அறவே விலகி, கஷ்டங்கள் விலகி, கடன்கள் விலகி, வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸுகளை விலகி, இனிமே சாதகமாக வாழ்க்கையே ராஜயோகமும் சந்தோஷமாக கழிப்படையும் கொண்டாட்டங்கள் நடக்கப் போகின்றன. அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டுவீங்க. தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே என்று நீங்கள் தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூறியது போல நீங்கள் தங்கமாய் ஜொலிக்க போறீங்க. ஏனெனில் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியை போக்கும் முயற்சிகளால் தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரங்களும் தங்கமணியாய் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய நேரங்களும் வரப்போகின்றன, வந்து கொண்டிருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரர், இந்த காலகட்டங்களில் சித்திரை மாதத்தில் அவசியம் சிம்மராசின உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவசியம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு அவருக்கு பிடித்த தெய்வம், இஷ்ட தெய்வம், அவருடைய குலத்தில் உள்ள தெய்வத்தை சென்று அங்கு சுவாமிக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு சாமியை உங்கள் குலதெய்வத்தை அழைத்து வாருங்க வீட்டிற்கு. ஏனெனில் குலம் தெய்வத்தின் அருள் இல்லை என்றால் உங்கள் குலம் விளங்க முடியாது, உங்கள் ஸ்திரம் வளர முடியாது, நீங்கள் யார் என்பதை உலகிற்கு தெரிவிக்க முடியாது. பிரியமான சகோதர சூழலே, சிம்மராசியினர்தான் குலதெய்வம் அரணாக நின்று பாதுகாப்பாக வழிநடத்தும். ஏனெனில் இது காலபுருஷனுக்கு 5 பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி. குலதெய்வத்தின் அருளாசி 200% மேல் உள்ளது, என்றுமே உள்ளது. அதனால் இவர்கள் குலதெய்வத்தை பிடித்து கொள்ள வேண்டும். விதியை பிடித்தால் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்று சொல்வதை போல குலதெய்வத்தை பிடித்தால் இவர்கள் குபேரனாய் வளரலாம். இந்த 2025 சித்திரை 30ஆம் தேதிக்குள் சிம்மராசி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் குலதெய்வத்தை அவசியம் பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை குபேர சாம்ராஜ்யமாய் மாறப்போகுது. இதற்கு எடுத்துக்காட்டாக வருகின்ற சித்திரை 13ஆம் தேதி வரும் ராகு கேது நிகழ்வு அரபி என்னும் கரும் பாம்பு கேந்திரம் என்னும் 7ல் உட்கார்ந்து இந்த குருபாவுடைய பார்வைப்பட்டு கேலராகுவாள் ராஜயோகத்தை பெறப்போகிறது. புலிப்பாணி சித்தர் இவ்வாறு கூறிய போல, பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையல்லோ விசிகின்றத்தனம் படைத்து சீமானாகி விதிரணையா வாழ்ந்திடுவான். இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோ திரண்ட கீர்த்தே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல, இந்த பேசுமந்த கேந்திரத்தில் உள்ள ராகு பகவான் திரண்ட கீர்த்தி அதிபதியை இந்த 18 மாத காலங்களை கொடுத்து சித்திரிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டம் 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 திண்டாட்டம் விலகி வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியை பெருக அதிகம் வர வைக்கப் போகிறார் இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான். ஏன் இவர் இப்படி செய்கிறார் என்றால், ஏற்கனவே ஆடக்கூடிய ரணரோகஸ்தான சனீஸ்வர பகவான் 8ல் இருந்து பணபரத்தை, பாக்கிய யோகத்தை, செல்வாக்கு யோகத்தை, லாட்ரி யோகத்தை, புதிய யோகத்தை கொடுக்க சிம்மத்திற்கு ரெடியாக இருக்கின்றார். அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவங்க. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்லும் அளவுக்கு சிம்மத்தினரை எவராலும் வெல்ல முடியாது. ஏன் நெருக்கங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் இவர்களுக்கு பெருக்கம். சிம்மராசினரே, நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் கவலை குலதெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான அப்பன ஆறுமுகமான முருகப்பெருமானை நித்தமும் துதியுங்கள். ஓம் சரபணபவ மந்திரத்தை நித்தமும் கூறுங்கள், நித்தமும் எழுதுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை சொல்லி வாருங்கள். ஆஞ்சநேய பெருமான் அனுக்கிரகம், திருமுருகப் பெருமானின் அனுக்கிரகமும் குலதெய்வத்தின் குருவர்களும் பிடித்து நீங்கள் குபேரனாய் வளம் வருவது உண்மை. மேலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று பிறந்த குரு பகவான் 11/5/2025 சித்திரை 28ஆம் தேதியிலேயே இந்த மாதத்திற்குள் இன்னும் குபேர யோகத்தை தர உங்கள் ராஜ யோகாதிபதி என்று குரு பகவான் லாபஸ்தானத்தின் பொழுது யோகத்தை பார்ப்பது குலதெய்வத்தாரும் இன்னும் கிடைத்து குபேரனார் துல்லியமாய் நீங்கள் வளம் வர போறீங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தையும் தங்கத்தை வாங்க குவிக்கும் ராஜயோகமும் கிடைக்கப்போகுது. ஏன் சில
மிகப்பெரிய கட்டுக்கட்டான பணத்தை ரிசர்வ் பேங்கில் எடுத்துக்கொண்டு வீட்டில் வைத்து கோடிக்கடியாக வைத்து அழகு பார்க்கும் நேரமும் கோடி கோடியாய் ரூபாய்களில் சொத்துக்களை வாங்கி குவிக்கும் நேரமும் விலை உயர்ந்த தேர் போன்ற வாகனம் காரை வாங்கி அனுபவிக்கும் யோகமும், ஏன் வெளிநாட்டில் கூட சொத்து வாங்கி அங்கே ஸ்திர சொத்தை அனுபவிக்கும் யோகமும், வெளிநாட்டில் நீங்கள் சென்று சுற்றி வரக்கூடிய ராஜ யோகமும் இந்த சிம்ம ராசினருக்கு இந்த 2020 சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டு முதல் தங்கமாய் சொலித்து அனைவரும் பாராட்டும், ஏன் மிகவும் பணமழையில் நனைய போறீங்க. அந்த வகையில் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும் மகா யோகமாகவும் இருக்கின்றன. இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் உங்களுக்கு நடப்பது 46 வருடத்திற்கு ஒரு முறை வரும். சகோதர சகோதரர்களே, நீங்கள் சிம்மராசியே எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்லை, 20 வயதில் இருந்தாலும் யோகம்தான், 50 வயதில் இருந்தாலும் அரசாலை யோகம்தான், 80 வயதில் இருந்தாலும் யோகம்தான். ஏனெனில் இந்த ஸ்திர ராசிகளில் நெருப்பு ராசிகளில் முதல் தரமான ராஜயோகத்தை தருவது இந்த சிம்ம ராசி. ஏனெனில் இந்த ராசிக்குத்தான் முருகப்பெருமானின் பேருள்ள அதிகம் பெற்றதும், ஆஞ்சநேய பெருமான் அனுக்கிரகம் அதிகம் பெற்றதும், உமையல் சக்தி தேவியின் அருள் அதிகம் பெற்றதும், சிவபெருமானின் அருள்கராட்சியம் அதிகம் பெற்றதும், மிக பெரும் சக்தி வாய்ந்த மிக பெரும் ராசி இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி உதித்த தோழர்களே தோழிகளே, உலகத்தில் நெருக்கங்கள் எவ்வளவு வந்தால் இனிமே தளர வேண்டாம். இனிமே உங்கள் காட்டில் மழை, பண மழை, குபேர பகவான் உங்கள் வீட்டுக்கு குடியேற வந்துவிட்டார். 18 மாதம் மட்டுமல்ல, பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து இந்த காலகட்டங்களிலிருந்து இந்த 2025 சித்திரையிலிருந்து 26, 27, 28, 29, 30 மட்டுமல்லாமல் பல்லாண்டுகளும் வாழக்கூடிய ராஜயோகத்தை, பணக்கார யோகத்தை இந்த சிம்மராசினர் பெற்று இனிவரும் தனக்கு பின்வரும் சந்ததியினருக்கும் சொத்து சேர்த்து வைக்கும் அளவுக்கு பெரும் ஸ்திர சொத்தை இந்த காலகட்டங்களில் சம்பாதிக்க போறீங்க. கடன் உங்கள் அகராதியில் இனிமேல் இல்லாமல் போக போகின்றது. வழக்கு, வம்பு, கோர்ட் கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் இருக்க போகின்றன. அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டீங்க. பிரியமான சகோதர சகோதரர்களே, கிரகங்கள் அனைத்தும் 2020 உங்கள் ஜாதகமாக இருப்பதால் இன்னும் நீங்கள் யோகம் தடையில்லாமல் நீங்கள் நிறுத்தடைய உங்கள் யோக சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை முடிந்தால் கல்லணர்கள் கோயிலில் மேலிருக்கும் அவருடைய ஜீவஜமாதி சென்று வழிபடலாம். முடியாதவர்கள் அவர் திருவுருவப்படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்ற திருமந்திரத்தை 21 முறை கூறிவிட்டு செல்லுங்க. வாழ்க்கை எளிதாய் வெற்றி அடையும். மேலும் என் அப்பன் ஆறுமுக கடவுளான பழமுதிர்ச்சோலையான் வெற்றிவேல் முருகனை முடிந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று 24 நெய்விளக்கு போட்டு அப்பன் முருகன் வழிபட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று 108 முறை சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கை எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி அப்பன் ஆறுமுகர்கள் அனுக்கிரகத்தை செய்து மிக பெரும் சாதனையாக வர உதவி செய்வார். மேலும் நீங்கள் யோகம் வெடித்தறிய சுக்கிர பகவான் கூடிய பிரீத்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை விஸ்வரூப தரிசனத்தில் அதிகாலையில் வெள்ளிக்கிழமை சென்று தரிசனம் செய்து சுக்கிரபகவானுடைய திருப்பாத்தை, ரங்கநாதர் திருப்பாத்தையும் பார்த்து, கடல்வரையும் பார்த்து, சக்கரத்தாழ்வரையும் பார்த்து, தாயாரையும் பார்த்து, ஸ்ரீ ராமானுஜரையும் பார்த்து வழிபட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய யோகமாய் திருப்தியாகும். பொதுவாகவே இந்த 2000 சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு முதல் சிம்மராசியினர் மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் ரோஜாவா அனைவரும் பாராட்டும், ஏன் ஊரே வியந்து பார்க்கும் உன்னதமான குபேர துல்லிய ராஜயோகத்தை இந்த சித்திரையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து பலமுறைக்கு அனுபவிக்க போவது உண்மை உண்மை உண்மை.